ஹலோ! பிரியா மோகன் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை ரொம்ப சந்தோஷத்தோட வரவேற்கிற நான் உங்கள் ஆர்ஜே பிரியா மோகன். என்னோட கதைகளை என்னோட குரல்ல இங்க நீங்க கேட்டு ரசிக்கலாம். திருடா களவும் கற்று காதலில் மற. இப்ப கதைக்குள்ள போலாமா? அத்தியாயம் 3. மாமா! உள்ளே சென்றவரை உரக்க கத்தி நிறுத்தினான் இளம்பருதி. உள்ளே சென்றவர் ஒரு நொடி திரும்பி, காசு எது வேணும்னா கடைசியில பாத்துக்கலாம், வேலையை பருப்போ என்று விட்டு மீண்டும் உள்ளுக்குள் புகுந்து கொண்டார். இந்த ஆளு ரொம்ப பண்றாண்டா மாப்ள, என்னாலே முடியல இடிச்ச புலி சொல்ல, நீ இங்கே இருமா தன் அன்னையிடம் சொல்லிவிட்டு வேட்டியின் ஒரு முனையை விசிறி பிடித்தபடி வேகமாய் வீட்டுக்குள் நுழைந்தான் நிலா. அங்கே குழுமியிருந்தோர் மத்தியில் ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருந்தார் தர்மராஜ். உள்ளே சென்றவன், மாமா என முறைத்தபடி நிற்க அங்கிருந்தோர் கவனமெல்லாம் இவன் புறம் திரும்பியது. இவன் ஒருத்தன் மாமா மாமான்னு உள்ளுக்குள் கிளம்பிய கோவத்தை சபை நாகரிகம் கருதி உள்ளுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு, இது என் பொண்டாட்டியோட அண்ணம், அவன் கூட மாட ஒத்தாசைக்காக வந்திருக்கான், நல்ல சூட்டிக்கான பய என தர்மராஜ் வேகமாய் சொல்ல, வந்திருந்தோர் ஓ என்றதோடு கவனத்தை அவன் மீதிருந்து திருப்பினர். எதுக்கு இங்கன வந்து நிக்கிறவன், போய் வேலையை பாரு என முறைப்புடன் குரல் குறைத்து சொன்னார். அவரை மீறிய குரலில், நான் ஒன்னு இந்த வீட்டு எச்சலை எடுத்து ஓசி சோறுதீங்க வரல, என் அத்தம்மாவல எனக்கு கட்டி கொடுங்கன்னு கேட்கத்தான் வந்திருக்கேன் என்று அழுத்தமாய் சொன்னான் இளம்பருதி. அவன் சொன்னதில் மாப்பிள்ளை வீட்டார் திகைத்து விட, என்ன தர்மராசு, மொறப்ப எனக்கு குடுக்கறாப்ல இல்லன்னு நீ சொன்னதால தானே நாங்க கிளம்பி வந்தோம், இப்ப கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கே குற்றம் சாட்டும் குரலில் மாப்பிள்ளையின் தந்தை சொல்ல, பதில் சொல்ல முடியாத அவஸ்தையுடன் திணறினார் தர்மராஜ். அவன் கடக்கான் கிறுக்கு பைய, எதோ உளறிட்டு இருக்கான், நீங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க சம்பந்தி என அவர் மழுப்பும் போதே அடுக்கலையிலிருந்து வேகமாக வந்து ஓரமாய் நின்று கொண்டார் மகிழினியின் அன்னை கௌரி. யாருக்கு இருக்கு, நானா? இவ்ளோ நாள் உங்க பேச்சுக்கெல்லாம் பொறுத்து போனதே மகிழுக்காக தான். நான் இருக்கப்போ அவளை வேற ஒருத்தனுக்கு விட்டு கொடுக்க நீங்க சொன்னது போல நான் உனக்கு கிறுக்கு பயல்ல. தர்மராஜிடம் சொன்ன இளா சபையை நோக்கி, மகிழ கட்டிக்க போறது நான் தான், அது தெரியாம உங்களை எல்லாம் கூட்டி வச்சு சிரமம் கொடுத்துட்டாரு என் மாமன், அவருக்கு பதிலா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நீங்க கிளம்புங்க என்றான். அவனது நிமிர்ந்த குரலிலும் பேச்சிலும் கவரப்பட்ட மகள் படிக்கட்டுகளில் பாய்ந்து வந்து கூட்டத்தில் தன் அன்னையோடு நின்று கொண்டாள். அதுவரை பொறுமையை இழுத்து பிடித்துக் கொண்டிருந்த தர்மராஜு வந்தவரை அவன் போக சொன்னதும் வெகுண்டெழுந்து விட்டார். ஏ, என்னடா விட்டா பேசிட்டே போற, அடுத்த வேலை சோத்துக்கு வக்குலாத வெட்டிப்பைய, எந்த தைரியத்திலேயே அவளை கெட்டு வந்த? குரல் சற்று தடிக்க தொடங்கியதுமே வெளியில் இருந்த கூட்டம் முழுவதும் கூடத்தை மொய்க்க தொடங்கிவிட்டிருந்தது. எனக்கு உரிமையானவளை நான் கேட்க எதுக்கு தைரியம் இருக்கணும்? மகிழு எனக்கு தான், உன் மவளுக்கும் என்னத்தான் கட்டிக்கணும்னு விருப்பம், எங்க இல்லன்னு சொல்லு பாப்போம். அங்கு நிற்கும் மகிழினியை அவன் கை காட்ட, அவள் என்ன சொல்வாள் என தெரிந்ததால் அவன் பேசியதை அப்படியே மாற்றிவிட்டார் தர்மராஜ். ஓ அப்படியாப்பா, என் பிள்ளைக்கு படிப்பறிவு இருக்கே தவிர பட்டறிவு கொஞ்சமும் இல்ல, என்ன செய்யறது, சூதுவாத தெரியாம வளர்த்துட்டேன். எதுக்கு இப்போ இப்படி பம்முறாரு என நினைத்தான் இளா. இதையெல்லாம் பதைப்பதைப்புடன் பார்த்து கொண்டிருந்த மரகதம் அவர் சற்று இறங்கி வருவது போல தெரியவும், அண்ணே புள்ளைங்க ஆசைப்படுதுங்க, நம்ம எதுக்கு குறுக்கு நிக்கணும், அதுங்க தானே கட்டிக்கிட்டு வாழ போதுங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கண்ணே என பதமாய் சொன்னார். மரகதம் அப்படி சொன்னதும் சில நொடிகள் மௌனமாய் நின்னார் தர்மராஜ். பின் வேக பெருமூச்சொன்றை வெளியே தள்ளியபடி, நீ சொல்றதும் சரிதான் தங்கச்சி. ஏ கௌரி, இன்னும் ஓரமா நின்னு வேடிக்கை பாக்குற, வா வா, முன்ன மாதிரி இல்ல, இப்ப இவங்க நம்ம சம்மந்தி, வந்து முறையா கூப்பிடு என மனைவியை ஏவினார். கணவன் சொல்லுக்கு நகராமல் நின்ற இடத்திலேயே நிற்கும் தன் அன்னையை வெடுக்கென கிள்ளினாள் மகிழினி. என்னடி? கையை தேய்த்து விட்டுக்கொண்டே மெதுவாய் அவர் கேட்க, அப்பா கூப்பிடுறாருல போ என்றாள். அவரை நம்புறியா நீ? இப்ப நான் போனனா ராத்திரி என பேசிய கொள்ளுவார் மனுஷன், சும்மா இருநீ என அவளை அடக்கினார். அட என்னம்மா, நம்ம பிள்ளைங்களை மீறி நமக்கு என்ன இருக்கு சொல்லு என தயங்கி நிற்கும் மரகதத்தை பார்த்து தர்மராஜ் சொல்ல, இதுக்கு மேல எங்களை இங்க நிக்க வச்சு மரியாதை செய்ய போறியா தர்மராஜ் என கோவத்தில் உருமினார் வந்திருந்த மாப்பிள்ளையின் தந்தை. வந்தது வந்துட்டீங்க, நடக்கிறத பார்த்துட்டு தான் போங்களேன் சூசுகுமாய் அவருக்கு சொல்லிவிட்டு, வாமா வா, கையில என்ன? ஓ பரிசு தட்டா, எங்க இப்படி கொடு என மரகதம் கைகளிலிருந்து வம்படியாய் அந்த தட்டை வாங்கினார் தர்மராஜ். தட்டிலிருந்த ஒவ்வொரு பழமாய் கையில் எடுத்து உருட்டி உருட்டி பார்த்தார். இது நம்ம முருகன் கடையில தானே வாங்கின, கூறு 10 ரூபான்னு வித்துருப்பானே என தர்மராஜ் கேட்க சங்கடத்தில் முகம் கவிழ்ந்தார் மரகதம். அட, இதுன்னு புடவையா? பரவாயில்ல, அழகா இருக்கு, என் மவன் நிறத்துக்கு அம்சமா இருக்கும், ஆனா பட்டு மாதிரி தெரியலையே. ஏன் மரகதம், பட்டு துணியை முன்ன பின்ன பாத்திருக்கியா என்றார் குத்தி காட்டும் தோரணியில். அவர் திட்டம் தெளிவாய் பிடிபட்டு போய்விட இலாக்கு இயலாமையில் ஆத்திரம் பொங்கியது.
ஏமா, அந்த தட்டுல இருக்கிற புடவைய சித்த நீட்டுமா என வந்திருந்த மாப்பிள்ளை வீட்டார் கொண்டு வந்திருந்த தட்டினை தர்மராஜ் காட்ட, அங்கிருந்த பெண்மணி ஒருத்தர் புடவையை அவர் கைகளில் தந்தார். இத பாத்துக்க மரகதம், இதான் பட்டு, வசத்தி ரகம். நீ எங்க இதெல்லாம் கட்டியிருப்ப? புருஷனும் முந்திக்கிட்டு போயிட்டான், புள்ளையாவது செய்வான்னு பார்த்தா இன்னமும் உன் கைய தொண்ணாந்துட்டு நிக்கான். தர்மராஜின் பேச்சு மகளுக்கு எரிச்சலை உண்டு பண்ண தன் அன்னையிடம், என்னம்மா இதெல்லாம் என வருந்தினாள். இந்த பட்டு எம்புட்டு இருக்கும்? ஒன்றும் தெரியாதது போல தர்மராஜ் கேட்க, மாப்பிள்ளையின் தந்தை தன் சால்ட் அண்ட் பெப்பர் மீசையை சீர் செய்தபடியே, வெறும் 12,000 தான், நான் கூட போட்டு எடுக்கலாம்னு சொன்னதுக்கு என் பொண்டாட்டி தான் வேலைப்பாடு நல்லா இருக்குன்னு இதை தூக்கியாந்துட்டா என பெருமை அடித்தார். யப்பா, அம்புட்டு காசா? அதான் நல்லா இருக்கு என்றார் தர்மராஜ். இதுவரை தர்மராஜ் பேசியதிலிருந்தே மரகதம் மற்றும் இலாவின் செல்வாக்கு தெரிந்துவிட, மாப்பிள்ளையின் தந்தை வாய் துடுக்காய், எடை தம்பி, பொண்ணு கொடுங்கன்னு இப்படி சுளிர்த்துக்கிட்டு வந்து நிக்கிறிய, தோர என்ன வேலை பாக்கீரு? கட்டி கொடுத்தா புள்ளைய எப்படி வச்சு காப்பாத்துவ என்றார். அசிங்கப்படுத்தித்தான் அனுப்புவார் என தெரிந்திருந்தாலும் ஊரார் முன்னும் அயலார் முன்னும் இப்படி தங்களை தயங்காமல் தாழ்த்தி பேசுவார் என எண்ணி இராத இளம்பருதிக்கு தன் நிலையைக் கண்டே வெறுப்பாகி போனது. இளாவிடம் கேட்ட கேள்விக்கு முந்திக் கொண்ட தர்மராசு, தம்பிக்கு இப்போதைக்கு எந்த வேலையும் இல்ல, நிம்மதியா ஊரத்தான் வளம் வராப்ல, அம்மா தயவுலதான் 3 வேலை சோறும். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி இல்ல, எம்மவதான் டீச்சர் வேலை பாக்குதே, இது இவனை வச்சு சோறு போடும் சொல்லிவிட்டு ஆர்ப்பாட்டமாய் சிரிக்க வந்திருந்தோரும் சிரிக்க தொடங்கினர். தர்மராசு, என்ன இருந்தாலும் இவன் மச்சனம், அவன் அசலூர்காரங்க முன்னாடி விட்டு கொடுத்து பேசுறது எனக்கு ஒன்னும் சரியா படல. உள்ளூர் நாட்டாமை போல ஒரு வயதானவர் சொல்ல, நான் என்னத்த தப்பா அப்படி சொல்லிவிட்டேன்னு சொல்றீங்க? இருக்கிறத தானே சொன்ன என்றார் தர்மராஜ். அவமானத்திலும் கிளர்ந்த கோவத்திலும் இலாவின் முகம் செவ்வானமாய் மாற, சற்று தள்ளி நின்று கொண்டிருந்த மகளிடம் கண்களாலேயே, இத பார்க்கத்தானே ஆசைப்பட்ட, நடந்துருச்சா என்ற பாவத்தில் கேட்டான் இலா. இதை நான் எதிர்பார்க்கல, மன்னிச்சிடுமாமா. அவள் கண்கள் கதை சொன்னாலும் அதை கண்டு கொள்ளாதவன் போல முகத்தை வேதனையுடன் திருப்பிக் கொண்டான் இலா. எவ்வளோதான் இருந்தாலும் மொரேன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்காகவாது என் பொண்ணவனுக்கு கட்டி கொடுத்துதானே ஆகணும் என்று தர்மராஜிடம், என் மாமன் சர்க்கிள் இன்ஸ்பெக்டரா இருக்கான், மாசம் கத்த கத்தையா வரும்படி வருது, ஆனா இவனுக்கு என்ன இருக்கு? என் மவனை வேணான்னு சொல்லிட்டு இந்த வெறும் பயலுக்கு பொண்ணு கொடுக்க போறீங்களா? யோசிச்சு பண்ணுங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும் என வம்பிழுத்தார் மாப்பிள்ளையின் தந்தை. யோசிப்பது போல நடித்த தர்மராஜும் இலாவை நோக்கி, என்ன தம்பி செய்யட்டும், அவர் சொல்றதும் சரிதானே, வேலை வெட்டிக்கு போகாம தண்டமா ஓசி சோறு என பேசத் தொடங்க கையெடுத்து கும்பிட்டவன், போதும், ரொம்ப கேட்டுட்டேன், இதுக்கு மேல நான் எதுவும் கேட்க விரும்பல. அவ உங்க பொண்ணு, அவளுக்கு விருப்பம் இருந்தா அவ சம்மதிச்சா யாருக்கு வேணாலும் கட்டி கொடுங்க, இனிமே எதுக்காகவும் இந்த வீட்டு பக்கம் நான் வரமாட்டேன் என சொல்லிவிட்டு தன் அன்னையின் கரம் பற்றி இழுத்துக்கொண்டு வெளியே சென்றான் இளம்பருதி. அப்புறம் என்ன சம்பந்தி, நல்ல நேரம் முடிய போகுது, தட்ட மாத்திக்குவோமா என எதுவும் நடவாதது போல இலகுவாய் கேட்டார் தர்மராஜ். இளா தொங்கிய முகத்துடன் வெளியே போவதை வருத்தமாய் பார்த்து செய்வதறியாமல் நின்றாள் மகள். தட்டு கைமாறப் போவதை உணர்ந்த கௌரி, ஏய் போய் ஏதாவது பேசு, அம்மி கல்லாட்ட அசையாம நிக்கிற என மகளை முறைத்தார். நான் என்னத்த பேசுறது என்றால் சுரத்தையே இல்லாமல் மனம் முழுவதும் தன் மாமனிடமே இருந்தது. இப்போ பேசாம தட்டு கை மாறினது ராவோட ராவா ஊற விட்டு ஓடலான்னு பாக்குறியோ? உன்னாலதான் இவ்வளவு நடந்திருக்கு, ஒழுங்கா நீயே பேசிட்டு நிறுத்து. அசையாமல் நின்றவளை பிறர் அறியாவண்ணும் முன்னுக்கு தள்ளிவிட்டாள் அவள் அன்னை. தட்டை கையில் ஏந்தியபடி அதை இடம்பெயர்க்க தயாராயிருந்தவர்களைக் கண்டு தன்னை மீட்டெடுத்தவள் தைரியமாய், எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, நான் என் இளம் மாமாவை தான் கட்டிக்குவேன், அதனால இதெல்லாம் இதோட நிப்பாட்டிடுங்க, கிளம்புங்க என்றாள் மகிழ். ஏற்கனவே நடந்த கலாட்டாவிலிருந்து சில நொடிகள் முன்புதான் மீண்டிருந்தவர்கள் மகளிர் இந்த பேச்சில் தங்களுக்குள் கிசுகிசுக்கத் தொடங்கினர். பெரியவங்க பேசிட்டு இருக்கப்போ இதென்ன மரியாதை இல்லாதத்தனம், ஒழுங்க உள்ள போ, பொண்ணு வந்து உள்ள கூட்டிட்டு போடி என பல்லை கடித்துக் கொண்டு சொன்னார் தர்மராஜ். எம்மாடி, உலகம் புரியாம பேசாத, அந்த பையனை நம்பி போனா நீ சோத்துக்கே கஷ்டப்படணும், நாட்டு நடப்ப புரிஞ்சுக்கிட்டு என் புள்ளைய கட்டிக்கிற வழிய பாரு. இன்னொருத்தரை விரும்புறேன்னு சொல்ற, அப்பவும் உங்க புள்ளைய கட்டிக்க சொல்றீங்க? ஒரு சந்தேகத்துக்கு கேக்குறேன், உங்க பையனுக்கு எதுவும் குறை இருக்கா உடம்புல என்றால் நக்கலாய். அவள் பேச்சில் கோபம் தெறிக்க நாற்காலியை விட்டு அவர் எழுந்து கொள்ள உடன் வந்த சொந்தங்களும் எழுந்துவிட்டன. நிலைமை மோசமாவதை உணர்ந்த தர்மராஜ், அவ ஏதோ புத்தி கெட்டு பேசுதா, ஒத்த பிள்ளையாச்சுன்னு செல்லமா வளர்த்துட்டேன், அது கூறுகிட்டு பேசுறதெல்லாம் மனசுல வச்சுக்காம மறந்துடுங்க என்றார். தந்தை சாலிப்பதை பார்த்த மகள், என் விருப்பத்தை மீறி கல்யாணம் செஞ்சு வச்சா கட்டிக்கிட்ட மறுநாளே நீங்க குடிக்கிற காஃபில விஷத்தை கலந்துடுவேன். நான் சொல்றத செய்யற ஆளு, சோதனை பண்ணி பார்க்கணும்னு நினைச்சா தைரியமா நான் கல்யாணம் பண்ணிட்டு போங்க
என்று அசராமல் சொன்னாள். ஒரு பொம்பளை புள்ளைக்கு இத்தனை ஆங்காரம் ஆகாதுமா. எங்க வீட்டு புள்ள ராஜாவாட்டா இருப்பான். அவனுக்கு நாங்க வேற நல்ல புள்ளைய பார்த்து கட்டி வச்சுப்போம். இனி சும்மா கொடுத்தா கூட இந்த பொண்ணு எங்க குடும்பத்துக்கு வேணாம் என சொல்லிக்கொண்டு பெண்கள் வெளியேறிவிட முறைத்த முகத்துடன் ஆண்களும் வெளியேறினர். அவர்களை பின்கொண்டே தன் தந்தை செல்வதைக் கண்டாலும் இதுக்கு மேல பொண்ணு கேட்டு வரமாட்டானுங்க என்ற நம்பிக்கையில் தன் அலைபேசியை எடுக்க மாடிக்கு விரைந்தாள். அதுவரை நடப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த இடிச்ச புலி செல்லும் மகளை மறித்து, கிறுக்கு பக்கி 2 வசனத்துல எந்திரிச்சு போயிட்டானுங்க. இதுக்கு எதுக்கு இலாவா வர வச்சு ஊராரு முன்னாடி உன் அப்பனை வசவுப்பட வச்ச என முறைத்தான். இப்படி ஆகும்னு எனக்கு என்ன தெரியும்? ஓ, இதான் நடக்கும்னு உனக்கு தெரியாது என்றான் நக்கலாய். உன்கிட்ட பேச நேரம் இல்ல எனக்கு. மாமா சோகமா போச்சு, அதை பார்க்கணும் போல இருக்கு. இப்ப எங்க இருக்குன்னு தெரியுமா? கால்கள் தரையில் நிற்காமல் துடிப்புடன் அவள் கேட்க அவளை ஏற இறங்க பார்த்தவன் வேண்டுமென்றே, நீதான் இல்லன்னு ஆகி போச்சே. இந்நேரத்துக்கு மல்லிகா கூட மாங்காய் தொப்புல மஜாவா ஆட்டம் போட்டுட்டு இருப்பான். கொடுத்து வச்சவன். அவளை சீண்டி விட்டு இடத்தை காலி செய்தான் இடிச்ச புலி. மல்லி கூடவா? முகம் சுருங்க, மாமா கடுப்புடன் கால்களை கடக்க விட்டாள் வீதியில். அத்தியாயம் 4. எங்கடா போற? நீ வீட்டுக்கு போ, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். தன் மகன் முகம் வாடியிருப்பது மனதை வருத்தினாலும் அவனை தனியே அனுப்ப மனமின்றி, நீ மட்டும் தனியா எங்க போற? அந்த இடிச்சு புலி பையன் எங்க? அங்கே தேங்கிட்டானா என விசாரித்தார். மா, நான் இருக்க மனநிலைக்கு யார் கூடயும் பேச இஷ்டம் இல்ல. கொஞ்சம் தொல்லை பண்ணாம வீட்டுக்கு போறியா? வீட்டுக்கு போய் என்னத்த செய்ய, நான் வேலைக்கு போறேன், நீ நேரமே வந்து சேரு என சொல்லிவிட்டு மறு தெருவில் அவர் நுழைய, இதான் நடக்கும்னு தெரிஞ்சும் போய் அசிங்கப்பாட்டு வாரோம். அவர் புலம்புவது இவன் காதுகளில் நன்றாக கேட்டது. கால் போன போக்கில் நடக்க ஆரம்பித்தான் இளம்பருதி. சந்தன நிற சட்டையின் மேலே அரக்கு நிற கோட் அணிந்து அந்த பன்மாடி கட்டிடத்தின் உள்ளே மின்னலென பாய்ந்தான் சிபி சக்கரவர்த்தி. கண்கள் தாங்கியிருந்த கூலர்ஸ் அவன் அழகுக்கு மெருகூட்ட காற்றில் களையும் கேசத்தை மதியாமல் 9ஆம் தளத்தில் நுழைந்தான். அவன் வரப்போவது அசரறி போல ஒலித்ததோ என்னவோ. காலை 9:30 மணிக்கு அங்கிருந்த நாற்காலிகளின் கனம் கூடியிருந்தது. ஒரு விசாலமான அறையின் கதவில் சிபி சக்கரவர்த்தி என பொன்னிறத்தில் பொதிக்கப்பட்டிருக்க அதை திறந்து கொண்டு உள்ளே சென்றான். அவன் செல்வதைக் கண்ட திவாகர் தன் இருக்கையிலிருந்து எழுந்து அவன் பின்னே ஓடினான். ஹாப்பி மார்னிங் சார். வெரி ஹாப்பி மார்னிங் திவா என்றான் சிபி. அவன் உற்சாகம் இவனையும் தொற்றிக்கொள்ள, ரொம்ப பிரிஸ்கா காலையில் இருக்கீங்களே சார், எனி குட் நியூஸ் என ஆர்வமாய் கேட்டான். அன்டவுட்லி a குட் நியூஸ். லாஸ்ட் நைட் ஆடம் கூட வீடியோ கான்ஃபரன்ஸ் இருந்துச்சு. நம்ம ரெடி பண்ண பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஹி வாஸ் இம்ப்ரெஸ்ட். நமக்கு கொடுக்கறதா சொல்லியிருந்த 500 கோடியை இன்னும் 2 நாளில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. சூப்பர் சார். நாம் இன்னும் அஃபிஷியலாக பிளான் ஷீட் கூட கொடுக்கவே இல்லை. அதுக்குள்ளே அவங்க அட்வான்ஸ் கொடுக்க போகிறாங்கன்னா கண்டிப்பாக இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யூ ஒன்லி சார். இப்போதான் ரிலாக்ஸ்டாக இருக்கு. பின்னந்தலையில் தன் 2 கைகளையும் தலையணை போல வைத்து சாய்ந்து கொண்டான் சிபி. வாட் நெக்ஸ்ட் சார்? எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம்? இன்னும் 1 மந்த்துக்கு நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. அவங்க ப்ராசஸ் தொடங்கும் போது தான் நம்ம வேலை. ஸோ அன்டில் நம்ம ஆஃபீஸ் வேலையை பார்க்கலாம். ஓ ஓகே சார், அப்படியே பண்ணிடலாம். தென் இன்னைக்கு ஒரு போர்ட் மீட்டிங் இருக்குது சார், இன்னும் 1/2 மணி நேரத்தில். யா, ஐ ரிமெம்பர். நீ ரெடி பண்ணு, நான் வரேன். சரி என்று விட்டு திவா திரும்பி செல்ல, ஹே திவா, இந்த டீலிங் அப்பாக்கு அதுக்கு போகக்கூடாது, புரிஞ்சுதா என்றான் சிபி. கண்டிப்பா சார் என சொல்லிவிட்டு நகர்ந்தான் திவாகர். ஊரின் ஒதுக்குப்புறத்தில் மரங்கள் சூழ்ந்த சிறு காடு போன்ற இடத்தில் துண்டை தலைக்கு கொடுத்து படுத்திருந்தான் இளம்பருதி. கிளம்பி வந்து சில மணி நேரம் கடந்து விட்ட போதும் அவன் மாமன் பேசிய வார்த்தைகள் இன்னமும் காதுக்குள் ஒலிப்பது போலவே இருந்தது இலாவுக்கு. அடர்ந்த இலைகளுக்கு மத்தியில் சிறு கீற்றாய் சூரிய ஒளி எட்டி பார்க்க தன் வாழ்வில் அப்படி ஒரு ஒளி எப்போது வரும் என தோன்றியது. உத்தியோகம்னு ஒன்று இருந்திருந்தா அந்த ஆள் அப்படி பேசியிருப்பானா? என் மேலையும் தப்பு இருக்கத்தான் செய்யுது. வெளியூர்ல வேலைக்கு போலான்னு பார்த்தாலும் மகிழ விட மாட்டேங்குது. உள்ளூர்ல எங்கேயும் வேலையில தங்க விட மாட்டேங்கிறான் அவ அப்ப. என்ன வாழ்க்கையோ சே. கண்களை மூடி மனதை ஒருநிலைப்படுத்த முயன்று கொண்டிருந்தான் இளா. அப்போது காற்றில் கலந்து அவன் காதை எட்டியது சைக்கிளின் கிளிங் கிளிங் என்ற மணி சத்தம். கண்களை திறக்காமலேயே வருவது யாரென தெரிந்து போக அசையாமல் அதே போல படுத்திருந்தான் இளா. அவனை நெருங்கிய சைக்கிள் சற்று தள்ளி நிறுத்தப்பட்டுவிட இப்போது கொலுசின் சத்தம் அவனை நெருங்கியது. வளையல் சலசலத்து அவனை எழுப்ப பிடிவாதமாய் கண் மூடி கிடந்தான் இளம்பருதி. நின்று நின்று பார்த்தவள் பொறுமை இழந்து, ஏ மாமா எந்திரி என்றாள். அசையாமல் கிடப்பவனை முறைத்துவிட்டு, உனக்கு 1 நிமிஷம்தான் டைம், நீயே எந்திரிச்சிரு, இல்லன்னா எழுப்புற விதத்தில் எழுப்புவேன் பாத்துக்கோ என்றாள். கல்லெடுத்து மண்டை மேல போட்டாலும் போடுவா என எண்ணியபடி இளா, என்னம்மா லீவ் வேணும், காலேஜ்லையா உனக்கு என்றான் தன் தாய் மாமன் மகள் மல்லிகாவிடம்.
அவனிடம் ஒன்றும் சொல்லாது தான் எடுத்து வந்திருந்த கூடையிலிருந்து தட்டை எடுத்து அவன் கைகளில் திணித்தாள் மல்லிகா. தட்டை பார்த்ததும், இப்படியே போய் பிச்சை எடுக்க சொல்றியா என்றான் இலா. தட்டில் சோறும் கறிக்குழம்பும் அவள் வைக்க அப்போதுதான் அவன் பசியே அவனுக்கு குறைத்தது. இருந்தாலும் வீம்பாக, உன்கிட்ட பசிக்குதுன்னு யாராவது சொன்னாங்களா என்றான். யாரும் சொல்லல, நீ இப்ப சாப்பிடு, அதுக்கப்புறம் யாரு சொன்னதுன்னு பேசி கண்டுபிடிப்போம். கொண்டு வந்த பாத்திரங்கள் அத்தனையும் சுத்தமாக துடைத்தது போல காலியாகிவிட தனக்குள் சிரித்துக்கொண்டே ஒழுங்குபடுத்தினாள் மல்லிகா. எருமை மாட்டை போல ஏப்பம் விட்டு விட்டு நெட்டி முறிக்கும் போதுதான் அவனுக்கு தோன்றியது, இவ எப்படி இங்க வந்தா என்று. நான் இங்க இருக்கேன்னு உனக்கு யார் சொன்னது மல்லி? இது பெரிய சிதம்பர ரகசியம் பாரு, கண்டுபிடிக்க கஷ்டப்படுறதுக்கு. எங்க அப்பா உன்னை ஊர் முழுக்க தேடினாரா. நான் காலேஜ் விட்டு வந்ததும் அம்மா சொல்லுச்சு, ஊர் எல்லையை தாண்டிதான் நீ போக மாட்டியே, அதான் சாப்பாடு எடுத்துக்கிட்டு நேரா இங்க வந்த. என்றவனுக்கு காலை நடந்தது அனைத்தும் நினைவில் ஓட மனம் பழையபடி தொங்கி போனது. அதை கண்டு கொண்ட மல்லிகா, நடந்ததெல்லாம் அம்மா சொல்லுச்சு, இது நீ எதிர்பார்த்தது தானே, விட்டு தள்ள, மறந்துட்டு வேலைய பாருமாமா என்றாள். அவமானம் புதுசில்ல மல்லி, ஆனா மகிழ என்ன செய்யறான்னு தெரியல, கோவத்துல அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். அங்கு என்ன நடந்திருக்கும் என தெரியாமல் கலங்கின நிலம் பருதி. அதெல்லாம் அவ பேசியே சரி கட்டிடுவா, அவளை நினைச்சு நீ பயப்பட வேணாம். இந்நேரம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க துண்டக்கானோ துணியக்கானோன்னு ஓடி இருப்பாங்க. அவளுக்காக ஒண்ணுமே செய்ய முடியல மல்லி, அதான் கவலையா இருக்கு. ஷவா, விட்டா நீ நாலு முழுக்க இதையே பேசுவ. சரி, இனி என்ன செய்யலான்னு இருக்க? அவ வீட்டுக்கு போக மாட்டேன்னு வீரவசனம் பேசிட்டு வந்துட்டியாமே. அதான் தெரியல, அந்த ஆளு பொண்ணு கொடுப்பான்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. அப்பா வழி உறவு ஓட்டலன்னா என்ன இப்போ? உன் அம்மா வழி சொந்தம், சொந்த தாய் மாமா மக நான் இருக்கேனே, ஏன் அப்பா கிட்ட பேசு, உடனே கட்டி வச்சிடுவாரு. என்ன சொல்ற? கண்களில் குறும்புடன் சிரிப்பை அடக்கிக் கொண்டு கேட்பவளை கண்டு சிரிக்கத்தான் தோன்றியது இலாவுக்கு. அவனும் அதே குறும்புடன், அதுவும் சரிதான், என் தாய் மாமன் கிட்ட கேட்டா கையோட உன்னை அனுப்பி வச்சிடுவாரு. ஆனா அந்த மகிழ் கழுதைக்கு வாக்கு கொடுத்துட்டேனே, தையா தக்கன்னு குதிப்பாளே என்றான் சோகமாய். ஆமால, சரி அதையும் கட்டிக்கோ, நமக்கு சம்பாரிச்சு போட ஒரு ஆளு வேணும்ல. எப்படி? சூப்பர்டா மல்லி, இதை நான் யோசிக்கவே இல்லை பாரு. போனா போது, நீ சொல்றதுக்காக அவளையும் கட்டிக்கிற என இளா சிரிக்க மல்லியும் சேர்ந்து சிரித்தாள். கட்டுவடா கட்டுவ, என் நெத்தில என்ன கிறுக்கச்சின்னு எழுதி ஓட்டிருக்கா என ஒரு குரல் உக்கிரமாய் கேட்க தூக்கி வாரி போட்டது இலாவுக்கு. கொஞ்சமும் அசராது வந்தவளை பார்த்த மல்லி, எழுதி ஓட்டுனாதான் தெரியுமா கிறுக்கச்சின்னு என்றாள். அவளை முறைத்தபடி, நான் என் மாமா கிட்ட பேசுறேன், உன் வாய மூடு என்றாள். என் அப்பா அப்படி பேசிட்டாரே, மனுஷன் உடஞ்சு போய் நின்னானேன்னு நான் ஊரே உன்னை தேடி அலைஞ்சிட்டு வரேன். நீ இந்த காட்டுக்குள்ள உட்காந்து இவ்வளவு கொஞ்சிட்டு இருக்கியா? கண்கள் சிவக்க கோவமாய் கத்தினாள் மகிழினி. ஐயோ மகிழ, சும்மாதான் பேசிட்டு இருந்தோம், நீ நினைக்கிற மாதிரி தப்பா ஒண்ணுமே இல்லடா. ஏ மல்லி, சொல்லு அவளுக்கு என பதட்டத்தில் மல்லியை துணை கலைக்க, இல்ல நானும் மாமாவும் பர்சனலா பேசிட்டு இருந்தோம், கொரடி மாதிரி குறுக்க நீ வந்துட்ட என்றாள் மல்லிகா. அதானே தெரியுமே, என் அப்பை திட்டானே, என்னை விட்டுடலான்னு முடிவுக்கு வந்துட்டல நீ. போ, நான் போறேன். அப்பா போய் தொலை, எங்களுக்கு நிம்மதி என்ற மல்லியை, வாயு மூடிட்டிரு மல்லி என கண்டித்தான் இலா. பாத்தியா பாத்தியா, கோவத்துல கூட மல்லின்னு செல்லமா தானே கூப்பிடுற அவளை. நான் தான் லூசா இருந்துட்டேன். தலையில் கை வைத்துக் கொண்டு கண்ணீர் சிந்திய மகளை பார்த்ததும் மனம் கேளாமல் அவள் அருகில் சென்றமர்ந்தான் இலா. அவ விளையாடுறாமா, அது கூட உனக்கு புரியலையா என பொறுமையாய் பேசினான். அவளை விடுமாமா, நீ நேரம் என் வீட்டுக்கு வா, என் அப்பா கிட்ட பேசி என்ன கட்டிக்கோ என வம்புக்கு நின்றாள் மல்லிகா. அவர் எங்கேயும் வரமாட்டாரு, எத்தனை வருஷம் ஆனாலும் மாமா என்னத்தான் கட்டிக்கும் என உறுதியாய் சொன்னாள் மகள். அந்த தைரியம் தானே உனக்கு, அதான் உன் அப்பா இவரை ஊரை கூட்டி அசிங்கப்படுத்தியும் நீ ஒன்னும் செய்யாம இருக்க என குற்றம் சாட்டினாள் மல்லிகா. என்னடி செய்ய சொல்ற? புரியாமல் விழித்தாள் மகிழ். எனக்கு என் மாமன் தான் வேணும்னு கிளம்பி வா, 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா உங்க அப்பாவோட ஆட்டம் எல்லாம் தன்னால் அடங்கும். ஓடி போக சொல்றியா? மகிழ் கோவமாய் கேட்க, எதுக்கு ஓடி போகணும்? இந்த கல்யாணத்துல உன் அப்பாவை தவிர எல்லாருக்கும் சம்மதம் தான். நீ ஊன்னு சொன்னா மாமா இதே ஊர்ல எல்லார் முன்னாடியும் உன் கழுத்துல தாலி கட்டும். அவள் சொன்னதை கேட்டு அமைதியாய் இருந்த மகிழை இலப்பமாய் பார்த்த மல்லி, பாரு மாமா, உனக்கு வேலை இல்ல வசதி இல்லன்னு யோசிக்கிறா போல, உன்னை நம்பி வரதுல அவ்வளோ கஷ்டம் போல என்றாள். இளா அவளை கண்டிக்கும் முன், மாமா நாளைக்கே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் தயாராதான் இருக்கேன் என சொல்லிவிட்டு மல்லிகாவை வெற்றி பார்வை பார்த்தாள் மகிழ். இல்ல மகிழ், உன் அப்பா சொன்ன மாதிரி எனக்குன்னு எந்த சம்பாத்தியமும் இல்ல, இதே நிலைமையில உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் காசுல குடும்பம் நடத்த எனக்கு விருப்பம் இல்ல என தெளிவாய் சொன்னான் இளம்பருதி. அவன் சொன்னது வருத்தமாயிருந்தாலும் சமாளித்துக் கொண்டு, அப்ப இங்க ஏதாவது வேலை பாரு மாமா,
வேலையில சேர்ந்ததும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் என்றாள் மகிழ். இளாவை முந்திக் கொண்டு, ஊர்ல எங்க வேலைக்கு சேர்ந்தாலும் மாமாவை பத்தி கண்டதையும் சொல்லி கொடுத்துருவாரு உங்க அப்பா. இந்த லட்சணத்துல மாமா எங்கன்னு போய் வேலைக்கு சேரும் என்றாள் மல்லிகா. அவள் சொல்வது உண்மை என்பதால் எதிர்வாயாட முடியாமல் மகிழ் இருக்க, வெளியூர் எங்கேயோ அனுப்பலான்னு பார்த்தா குடுகுடுப்பக்காரன் சொன்னா, குறி சொல்றவன் ஏதோ சொன்னான்னு பயந்துட்டு நீ விட மாட்ற என்றாள் மல்லிகா. இந்த ஊரை தாண்டி போனா மாமாவுக்கு கண்டம் காத்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னான். அதை கேட்டதுல இருந்தே பயமா இருக்கு. அவர் சொன்ன கெடு முடிய இன்னும் 6 மாசம் இருக்கு. அது வரைக்கும் மாமா ஜாக்கிரதையா இருக்கணுமா என்று மகிழை பார்த்து, லூசானி என்பது போல சிரித்தாள் மல்லிகா. நீ டீச்சர்னு வெளிய சொல்லிக்காத, சிரிப்பாங்க. லூசு, எந்த காலத்துல இருக்க நீ? நம்ம ஒரு கிளவியாட்டம் ஜோசியம் கண்டோன்னு யாருக்கு தெரியும்? அதுவும் உங்க அப்பாரு கிளப்பி விட்டதா இருக்கும் என்று சொல்லிவிட்டு அவள் சிரிக்க, இருக்குமோ என தோன்றியது மகிழுக்கு. சரி சரி சரி, போதும், கிளம்புங்க 2 பேரும், நாளைக்கு பேசிக்கலாம் என்றான் இழா. பேச்சை விடாது, நீ வெளியூர் போய் சம்பாரிச்சா எங்க வந்து பொண்ணு கேட்டுடுவியோன்னு பயந்துதான் இவ அப்பா இப்படி செஞ்சிருக்கான். நீயும் இவ பேச்ச கேட்டுட்டே உருப்படாம போயிட்டு இருக்க என்றாள் மல்லி. மகிழ் என்ன செய்வா? எனக்கு மட்டும் வெளியூர்ல கியூ கட்டி நிக்கிறாங்களா வேலைக்கு வாங்கன்னு அழைச்சிக்கிட்டு என இள இடக்காய் கேட்க, நீ போறேன்னு மட்டும் சொல்லு, வேலை ரெடியா இருக்கு என்றாள் மல்லி. இள அவளை ஆச்சரியமாய் பார்க்க மகிழ், மாமா போவாரு, நீ வேலைக்கு பார்த்து சொல்லு என்றாள். அப்போ சரி, நீ நாளைக்கு வீட்டுக்கு வந்து அப்பாவை பாரு மாமா, இப்ப கிளம்புவோம் என கூடையுடன் சைக்கிளை எடுத்துக்கொண்டு கிளம்ப ஆயத்தமானாள். மகிழினி முன் செல்ல பின்வந்த மல்லிகாவிடம், என்ன மல்லி இதெல்லாம் என்றான் இளா. எவ்வளவு நாளைக்கு இப்படியே இருப்ப? எல்லாம் நல்லதுக்கு தான், நாளைக்கு வா என்றாள் மல்லிகா. என்ன நடக்கும் என தெரியாவிட்டாலும் நல்லதே நடக்கும் என்ற எண்ணத்தோடு வீடு போய் சேர்ந்தனர் மூவரும். தொடரும். அடுத்த பகுதியோடு உங்களை சீக்கிரமே வந்து சந்திக்கிறேன். அதுவரை டாடா.